என்ன சொல்றாங்கன்னா every square matrix can be satisfy its own character sequence. That is very important. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு ஜீரோங்கிறது ஒரு கேரக்டர் சீக்வன்ஸ் தெரியும். அப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 3/3 மேட்ரிக்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அப்போ இது நான் எழுதுறதுனா இது வந்து n/n மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்மேட். அப்போ 3/3 மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துக்கிறேன். லேம்டா கியூப் மைனஸ் S1 லேம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லேம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிகேஷனோட ஃபார்முலா. இது அது சிம்பிளிஃபை பண்ண வர ரிசல்ட் வந்து இது. அப்போ இங்கே என்ன சொல்றாங்க, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை இட்ஸ் ஓன் கேரக்டர் சீக்வன்ஸ்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸ் இருக்கிறது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறாங்க. அப்படின்னு மீனிங் என்னன்னா லேம்டா ரீப்ளேஸ் பை ஏங்கிறத இங்கே அப்ளை பண்ணினீங்கன்னா அப்போ என்ன கிடைக்கும், ஏ கியூப் மைனஸ் S1 ஏ ஸ்கொயர் பிளஸ் S2 ஏ மைனஸ் S3 இது எல்லாமே மேட்ரிக்ஸ். ஏங்கிறது ஏ ஸ்கொயர்ங்கிறது ஏ கியூப் எல்லாம் மேட்ரிக்ஸ். இங்கே லேம்டா கியூப் லேம்டா ஸ்கொயர்டு லேம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார். அதனால இந்த கான்ஸ்டன்ட் டைம் வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அதாவது S3 இன்ட்டு 1ன்னு இருக்கும். அதனால நான் எதுவும் பண்ண தேவையில்லை. அப்போ இங்கே மேட்ரிக்ஸ் என்ட்ரி ஆகும்போது இங்கே என்ன ஆகுன்னா இங்கே வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ட்ரி ஆகும். அதனால தான் இங்கே வந்து கடைசி டைமுக்கு வந்து ஐன்னு என்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ கடைசி டைம் என்ன ஆகும், இங்கே ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ட்ரி ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 3/3 மேட்ரிக்ஸோட கேரக்டர் சீக்வன்ஸ். அப்போ கேள்வி கேட்குற தீரம் சாட்டிஸ்ஃபை த இட்ஸ் ஓன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளை வந்து ஓன் கேரக்டர் சீக்வன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் டாபிக் கேள்வி கேட்குற தீரம். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா வெரி வெரி பிக் மேட்ரிக்ஸோட கால்குலேஷனுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறதுல சப்போஸ் A⁻10 கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை